இப்போ IUI பண்ணா 100% பிரெக்னன்சி வருமா டாக்டர்? அப்படின்னா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க பேஷண்ட்ஸ். பட் IUI ப்ராசஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ IUI இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால சேர்ந்து இருக்க முடியல, இல்லைன்னா ஹஸ்பண்டோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு பட் மோர் தென் 5 மில்லியன் இருக்கு, இல்லைன்னா வந்து ஸ்பெர்ம்ஸோட மூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு. மூணாவது விஷயம் வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, வேற எல்லாமே வந்து நல்லா இருக்கு, எல்லா டெஸ்ட்டுமே நார்மலா இருக்கு, ஆனா ஸ்டில் பிரெக்னன்சி வரல. இந்த 3 இண்டிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம IUI ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் IUI பண்ணாலுமே நம்ம வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து யூட்ரஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ண பிறகு அந்த ஸ்பெர்ம் வந்து தானா ஸ்விம் பண்ணி தான் டியூப்குள்ள போய் எக்கோட சேரணும். ஸோ இந்த மாதிரி சேருமா சேராதா அப்படிங்கிறது எந்த டெஸ்ட்னாலையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 to 15% தான் நம்ம மெடிக்கலா ஹெல்ப் பண்றோம், 85% வந்து நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிங்கறனால ஒரு IUI சைக்கிள்க்கும் 10 to 15% பிரெக்னன்சி சான்சஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேல நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது ஆல் ஓவர் த வேர்ல்ட் சேம் தான், இது வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது.